ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? பணம். பணம் பணம் இடத்துல வருதா நம்ம கூட ஒரு 4 பேர் இருப்பான். நம்ம பாக்கெட்ல பணம் இல்லைன்னு வச்சுக்க, நம்மளுக்கு டாடா காய்ச்சி போடுவோம். சொல்லாது அப்படின்னா என்னடா தவறான வார்த்தைகளை போதிக்காதே. சரி ஐயா, நாங்க ஆரம்பத்துல ஓத்தாங்க அம்மானு கேட்டு வந்த பாரு. அப்ப எல்லாம் சிரிச்சுன்னு உட்காந்து இருந்தாங்க. ஆமா பார்த்தேன். கருத்தா பேசுறீங்க, 4 கருத்து. 4 கருத்து. அந்த 4 பேர் கூட உட்காந்து இல்லையா ஐயா? காலம் எவ்வளவு வேகமா போகிறது பாரு. வந்து விட்டோம் அத்தினாபுரம். ஊடு வச்சு வந்துக்கிறோம்பா. பார்க்க வேண்டும். யார பார்க்கணும்? எங்க அத்தை, என் தந்தையுடன் பிறந்த அத்தை. எங்க அத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிறு வயசுல இருந்து எங்க அத்தைனா எனக்கு உசுறு. சரி, அத்தைய பார்க்கலாம். கோவிந்தா கோவிந்தா எக்கல உண்டா பாண்டரங்கா எக்கல உண்டா எக்கல உண்டா பாண்டரங்கா எக்கல உண்டா அவர் எக்கல உண்டா எக்கல உண்டா பா இப்ப நீ என்ன பாடுன? எக்கல உண்டா டேய் என்னடா வார்த்தை சொல்கின்றாய்? திருப்பதி போயிருக்கீங்களா? திருப்பதி என்ன? போயிருக்கேன். நான் ஒரு பெருமாள் பக்தங்க. நீயா? ரொம்ப நாளா பெருமாளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பெருமாள் பக்தன் என்று சொல்கின்றாய்? நெற்றியிலே நாமம் போட வேண்டும். நீ என்னடா பட்டடித்துக் கொண்டிருக்கின்றாய்? ஐயா, நாமம் போட்ட காலம்லாம் போயிடுச்சுங்க. ஓஹோ, இன்னும் புரட்டாசி 3ஆம் சரிகாம நாமம் போடலான்னு பார்த்தேன். 3ஆம் சரிகாம நாமம் போட முடியல. அதனால வாடி பட்டியை போட்டுக்கிட்டேன். அப்படியா? பெருமாள் பக்தனா? ஏன் அந்த பெருமாளை நாமம் போடல தெரியுமா? ஏன்? அவர் மட்டும் செல்வந்தனா 7 மலை மேல வாழறாரு. சரி, நான் பாருங்க பெருமாளோட பக்தர். என்ன அழுகிறாய்? ஏன் உனக்கு என்ன குறை? பெருமாள் என்ன குறை வச்சாரு? எல்லாத்திலும் குறையாத்தாங்க. எல்லாத்துலயும் குறைனா? சாப்பிடலான்னு முன்னாள் அரிசியை போட்டு உல வச்சேன். சரி, அரிசி இருந்தா தானே அதுல உல சாப்பாடு நிறைய இருக்கும். ஓஹோ, அதையும் குறையா போச்சு. பட்டினி பஞ்சம். அதனால 7 மலையானே 7 மலையானே உன் 7 மலையை ஏறி வந்து உன் கோவில ஒரு 3 சுத்தி உன் உண்டியில இருக்கிற பணத்தெல்லாம் வாரி வரேன்னு கூட வேண்டிக்கிறான். அப்படி கூட வேண்டிக்கிறேன். என்ன பண்றது? எல்லாம் போறேன்னு வேணா அந்த பணத்தை வாரி அரிசி யார்தான் அப்போ. சாத்தகி, நீ 7 மலையான் பக்தனாக இருக்கலாம், திருநாமம் அறியாம கூட இருக்கலாம். ஆனால் நாராயணன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை சதா காலமும் பூஜித்தால் ஒரு நாள் இல்லனால் ஒரு நாளைக்கு நிச்சயம் இந்த நாமத்துடைய பரிபலன் உனக்கு நிச்சயம் கிட்டும்னு நினைக்கிற ஐயா. அதனால அந்த பகவானுக்கு 3 மனைவிமார்களாம். ஆமா, 3 மனைவிமாரா? அதனால ஒரு பொண்டாட்டி நான் தள்ளிக்கிற வரல. என்னடா வார்த்தை உரைக்கின்றாய்? உண்மைதான் ஐயா. இது மாதிரி தகான வார்த்தையை உரைக்கலாமா? நான் தப்பா என்னைக்கே பேச மாட்டாங்க. நான் தப்பா பேசினால்தான் யூடியூப்ல போட்டு. பெருமாளுக்கு 3 மனைவிமாரின்னு சொன்னேன், சரின்னு சொன்னேன். அந்த 3 மனைவியில ஒரு மனைவியை தள்ளிக்கணும் வரன்னு சொல்றேன். இது எவ்வளவு பெரிய அபாச வார்த்தை தெரியுமாடா? ஐயோ, தள்ளிக்கணும் வரன்னு சொன்னா நீங்க நாமம் போட்டுக்கிறீங்க. ஆமா. பகவானை பத்தி உங்களுக்கு தெரியுமா? பகவானை பத்தி என்னிடத்திலே கேட்கின்றாயா? உன்னிடத்துல பகவானை நேர்ல பாக்கலையா? ஏன் என்ன பார்த்தா உனக்கு பகவானா தெரியலையா? ஊரை ஏமாத்த எத்தனை பேர் கிளம்பிட்டு இது மாதிரியா? ஊரை ஏமாத்துவனா நானா? ஊரை ஏமாத்துறவங்க நீங்க. நாங்க ஊரை ஏமாத்துறோம். பகவானுக்கு 3 மனைவிமார்கள். சரி, யார் யாரு? அதையும் நீங்க சொல்லு. ஸ்ரீதேவி, பூதேவிடா. பூமாதேவி, அப்புறம் மூதேவி. ஆரம்பத்துல பாத்தீங்களா? ஆமா. தெய்வ கடாட்சம் எவ்வளவு அழகா ஜனம் உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா, அது ஆரம்பம்ல லட்சுமி கடாட்சமா இருந்தது. அது ஆரம்பம் என்றால் லட்சுமி கடாட்சம். நாங்க ஆரம்பத்துல ஓத்தாங்க அம்மானு கேட்டு வந்த பாரு. ஆமா, அப்ப எல்லாம் சிரிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க. ஆமா பார்த்தேன். எது மேல உட்காந்து பார்த்திருந்தாங்க? இந்த பூமாதேவி மேல. இந்த நம்ம எல்லாம் தாங்கக்கூடியது பூமாதேவி தானே. கருத்தா பேசுறீங்க. 4 கருத்து.
அந்த 4 பேர் கூட உட்காந்து இல்லையா ஐயா? காலம் எவ்வளவு வேகமா போகிறது பாரு. அந்த காலத்துல ஒரு விளக்கானது எரியும், ஒரு கற்பூரத்தை ஏற்றி வச்சா அது மேல் நோக்கி எரியும், சுடர் விட்டு எரியும். நம்ம வாழ்க்கை மேல போச்சு. எப்போ மின்சாரத்தை கண்டுபிடிச்சு இது மாதிரி லைட்டுங்களை கட்டி தலைகீழா கவுத்தானுங்களோ அப்பவே நம்ம வாழ்க்கை தலைகீழா போச்சு ஐயா. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் ஆட்டுக்கல்ல மாவு ஆட்டினாங்க. ஆமா, சுகர் வரல, பிபி வரல, எதுவும் வரல. சரி, இன்னைக்கு ஐயா ஆட்டுக்கல் நின்று கிடக்குது, கீழக்கரை உரல தான் ஆடி கிடக்குது. எப்போ உரல ஆட ஆரம்பிச்சதோ அப்பவே இந்த எய்ட்ஸ் இந்த நோயெல்லாம் வந்துடுச்சுங்க. சரி, அதனால முதல் மனைவி பூமாதேவி, லட்சுமி, ஸ்ரீதேவி. லட்சுமி கலாட்சம் பொருந்திருந்தது. ஆமா, இவங்க அமர்ந்திருந்தாங்களே இந்த பூமாதேவி மீது. இந்த பூமி மேல எனக்கு ஆசை கிடையாது. சரி, செத்த பிறகு நேரத்தை வாழை போறோம், ஒன்றுமே கிடையாது. 6 அடி மண்ணு கூட ஒரு மனுஷனுக்கு சொந்தம் கிடையாது. நம்ம செத்த பிறகு நம்ம எலும்பெல்லாம் வாரி போட்டு இன்னொரு உனத்தை மேல பொதிப்பாங்க. 6 அடி மண்ணு கூட நமக்கு சொந்தம் கிடையாது. இந்த பெரிய உடம்பு வச்சுக்கிறேன், என்ன எரிக்கத்தான் முதல் பையங்க நான். அப்படியா எரிச்சுக்குவாங்க என்ன? அப்படியா சாம்பல் டப்பால கொடுப்பாங்க கண்டிப்பா. அதை எடுத்தாங்க. அதனால இதற்கு பூமாதேவி, இந்த பூதேவி, அடுத்தது மூதேவி. நாடகம் பார்க்கலான்னு எல்லாம் வந்து ஏதோ வயலி இன்னும் உட்காந்துக்கிறீங்களா? நாடகம் பார்க்கலான்னு வந்தாங்க. வந்த அவசர கர்ண மோட்சம் நாடகம் ஆர்வமா உட்காந்துருந்தாங்க. பணி அவங்கள விடல. சரி, பனி அவங்கள விடல. எல்லாம் பனியில கண்ணு வலிச்சு முடிச்சு மூதேவி வந்து அமர்ந்திருக்குது. அதனால தூக்கம் எனக்கு வேணாங்க. மூதேவியும் வேணாம், இந்த பூமியும் எனக்கு வேணாம். உன் பொண்டாட்டி இருக்கிறாள் முதல் சொன்னேன் ஸ்ரீதேவி, அவளை மட்டும் என் மனைவி முதல் மனைவி ஸ்ரீதேவியை நீ அனுப்புன்னு சொல்றிய. எந்த விதத்தில் நியாயம் இது? எந்த விதத்தில் நியாயம்? பக்தர் கேட்டால் கொடுக்க வேண்டும். பக்தர் எதை கேட்டாலும் கொடுக்கலாம். அதனால இந்த நாராயணனுக்கு மாறுதலாக என் பொண்டாட்டி தலை வர மாட்டான், சிக்கு ஒடிக்க மாட்டான், என்ன வாங்கி கொடுக்குற எண்ணெய் அப்படியே வீட்டுல கிடைக்கும், தலைய கூட கேட்க மாட்டான். அவ கூந்தலை கசிக்க விட்டான்னா காதுக்கு கீழே இறங்காது. அது கேட்ட பாப்பி கட்டிக்கான். மக்கள் எல்லாம் உன் மனைவி ஸ்ரீதேவி அனுப்புன்னு சொல்றியே, அது தவறான வார்த்தை இல்லையா? இல்லைங்க, ஒரு மனிதனுக்கு தேவை என்ன? பணம் இருக்கிற வரைதான் நம்ம கூட ஒரு 4 பேர் இருப்பான். நம்ம பாக்கெட்ல பணம் இல்லைன்னு வச்சுக்க, நம்மளுக்கு சாதா காய்ச்சி போடுவோம். சொல்லாது அப்படின்னா தவறான வார்த்தைகளை போதிக்காதே. சரி ஐயா, சரி. உன் மனநிலையை நான் அறிந்து கொண்டேன். நீங்க பணக்காரர், பகவான வணங்குறேன். நான் ஒரு ஏழை, அதனால நானும் பகவான் பக்தன். ஆனா பகவானோட நாமத்தை போட்டிருக்கீங்க. நீங்க யாருங்க? சாத்திகி, இந்த அஸ்தினாபுரத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்றார்களே. ஆமா, குந்திதேவி. ஆமா, குந்திதேவியுடன் உடன் பிறந்த அண்ணன் மகன் கண்ணன் வந்திருக்கிறார். ஐயோ பகவானே, பலாப்பழத்துல சண்டை வச்சது நீதானா? பலாப்பழத்துல சண்டை வர வச்சது கலர்னா இன்னும் 4 படியில உட்காராது நினைக்கிறேன். அதனால யார பார்க்க வந்திருக்கீங்க? என்னத்தை குந்தி தேவியை பார்ப்பதற்காக உன் அண்ணன் மகன் கண்ணன் வந்து. அதானே சொல்லு. அம்மா யார் வந்திருப்பது? அண்ணன் மகன் கண்ணன் வந்திருக்கா? ஆமாமா, உனக்கு தக்க கட்டி தக்க மரியாதை அத்தை வரும்படி வயசானவங்க பார்த்துருக்கா? எவ்வளவு நாட்களாக உன்னை பார்த்திருக்கிறது, ஆனால் என்னை பார்ப்பதற்கு இப்பொழுதுதான் உனக்கு ஆசை உள்ளது. எனது மருகா மேகம் அமர மகிழ்வா
மருகா ஆசனத்தில் நீ அமர்வ மகிழா கண்ணா, என்னை பார்ப்பதற்கு இவ்வளவு நாட்களாக உனக்கு ஞாபகமே வரவில்லையா? டேய் சாத்திகி, பார்த்தாயா? உன் மேல கோவம். ஏண்டா சாத்திகி, இத்தனை ஆண்டு காலமா ஆமா உன் கூடவே இருக்கிற என்ன கொஞ்சம் மாட்டுற உன் அண்ணன் புள்ள வந்த உடனே தூக்கி நான் ஆடுறேன். ஏய் சாத்திகி, அனுதினமும் எனக்கு பணிவிடை வேலை செய்வதோடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்போம் நீதான். ஓ, அண்ணன் அதனால அண்ணன் பையன். புதுசா இப்ப வந்திருக்கான்ல. அண்ணன் பையன் நல்லா வேலை செய்வாரு கூப்பிடுறேன். ஏய் என்ன வேலை? எந்த வேலையாக இருந்தாலும் ஆமா. மனதுக்கு ஆறுதலாக வச்சு. ஆறுதலாக ஒரு பேச்சு. அதுதானே வேண்டும். ஆமா. டேய் கண்ணை வந்துட்டான். கார்த்திகே, அத்தை என்னை பார்த்து வெகு ஆண்டுகள் ஆகிறது. ஆமா, சிறு வயதில் பார்த்தது இந்த கண்ணனை. சின்னதா இருக்கு சொல்ல பார்த்தது. ஏய், சின்னதுன்னா சின்னடா. சின்ன வயதுல கண்ணனை சிறு பார்த்து வயதில் பார்த்த என்னை ஆமா. இப்பொழுது மடமடவென்று உயர்ந்து அவருடைய ஈர்க்குழுக்கு நிற்கின்றனர் அல்லவா? அதான் சின்னதா இருக்கு. அங்க திரும்பி அங்கடாக திரும்பி. கண்ணா உணவு சின்னதாவே இருக்குது. ஏய், ஒரு பெரியவனா ஆயிட்டேன் அல்லவா? வளர்ந்துட்ட வளர்ந்து விட்டேன் அல்லவா? வட மதுராபுரைக்கு அரசன் அல்லவா? ஆஹா. அதனால அத்தைக்கு ரொம்ப பூரிப்பா இருக்கு. அத்தை, என்னடே சாத்திகி, ஆ, ஆ. இவ்வளவு நாட்களாக வராது உன் அண்ணன் பையன் கண்ணை வந்திருக்கா. வந்திருக்கான். இவனுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு போஜனம் கொண்டு வாடா. டேய், டேய், டேய். பாவக்கா சாப்பிடுறியா? ஏய், பாருடா, வா. தித்திப்பா இருக்கும். பாவக்காயாடா தித்திப்பா இருக்கும். அதான் உடலுக்கு நல்லது. ஏண்டா பாவக்கா தித்திப்பு என்று சொல்லக்கூடிய முதல் வாழ்க்கையானடா இருப்ப. ஐயா, அது கசப்பு தாங்க. ஆஹா. நம் உடலுக்கு தித்திப்பு தரக்கூடியது அதுதான். எவ்வளவு கசப்பு சாப்பிடுறோமோ அவ்வளவு உடல் ஆரோக்கியமா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கும். அது என்னமோ உண்மைதான். கார்த்திகே, அத்தை என்ன சொல்றாங்க? கசப்பா சாப்பிடுறது அத்தை என்ன சொல்றாங்க? அத்தை பேசும்போதோ பாடும் போதோ அத்தியோட மன வருத்தங்கிறது. உண்மை உண்மை. மக்களை பெற்றவள் பாவியானனே. ஆமாமா, இது மன வருத்தம் ஏதோ ஒன்னா ரெண்டா ஆமா. 5 பிள்ளைகளை பெற்று அடடே, அத்தை பாத்தீங்களா மகனை நினைத்து வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தையை பார்த்தியா? சிறு வயதில் நான் எப்படி பார்த்தனோ அத்தை மேனிகளை தொட்டு பார்க்கும்போது சிறு வயதில் நான் எப்படி தொட்டு பார்த்தனோ ஏய். அந்த மேனி ஒன்றும் குறையவில்லடா. படம் பார்த்து கண்ணல்ல இல்லையா? அதனாலதான் அம்மா ஆளு சின்ன வயசுல எப்படி தொட்டு பார்த்தானோ அப்படியே. ஏய், அத்தை ஏய் மன வருத்தத்துல இருக்கிறாங்க. சாத்திகி, என்னுடைய மருகனை அப்படி பேசக்கூடாது. வாடா போடான்னு சொல்லக்கூடாது. சரி, இருந்தாலும் கண்ணா மருகா எங்கள் மைந்தன் நலம்தான். மருகா என்ன மனித கண்ணலம் தானா அனநேவியம் பாஞ்சாலி சுகம் தானா மருகா என்ன மனித கண்ணலம் தான் அப்படி என்றால் என்னுடைய குழந்தைகளை பார்த்து விட்டுதான் அத்தை வந்திருக்கேன்னு சொல்றேன். அதனால என்னுடைய மகன் மகள் மருமகள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்களா கண்ணா? சாத்திகி, ஆ, பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்தார்களே, உண்மை. இந்த பாண்டவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றாயே கண்ணா. சதா நேரமும் மாமா மாமா என்று உங்களை தானே வேண்டுவது வழக்கம். ஆமா கண்ணா, என் மகன்கள் நலமாக இருக்கிறாரா? உண்மை. என் மருமகள் பாஞ்சாலி நலமாக இருக்கிறாரா? உண்மைதான். அத்தை கேக்குறா. அனைத்தும் தெரிந்தவர் அல்லவா நீங்கள்? அத்தை, இந்த அண்ணமகன் கண்ணன் இருக்கும் வரையில் இந்த பாண்டவர்களுக்கு எந்த வழியும் விட மாட்டேன். அது போலாடா. என் தங்கை பாஞ்சாலியும் எந்த ஆபத்தும் சபா, 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 சபா. அப்படியா கண்ணா? அப்படி என்றால் இப்பொழுது எங்கிருந்து வருகின்றார்? ஏய் சாத்திகி, அத்தை சின்ன வயசுல என்னென்ன சுட்டு தருவாங்க? உன் சின்ன குழந்தை அண்ணன் மகனாச்சு. சீனம், அதிரசம், முறுக்கு, கொழுக்கட்டை, அத்தை இதெல்லாம் விடவ அத்தை மனசுவாங்க பொத்த விட. ஏய், அதை நான் விரல விட்டு சின்ன வயசு உன்னை ஏமாத்தி ஏமாத்தி திட்டுச்சேன்டா. அத்தை வாடி, அத்தை வாடியில அத்தை அவன் பொச பொசுன்னு அத்தை பொத்த விட அவ்வளோ அவ்வளோ அம்சமா இருக்குடா. அத்தை வாடியில சோடா மாவு போட்டு உப்புமா பருப்பு ஏய், போட்டு இருந்தான். அத்தையோட கை பக்குவம் அப்படி. ஆமா, கையிலே இழுத்து ஆமா, எப்படி கையிலே இழுத்து கை பக்குவம். இந்த பாரு, அந்த கை பக்குவம் இங்க கிடையாது.
அங்க அத்தைக்கு அப்படி ஒரு ஆற்றல். அத்தை பாரு, அத்தை டேய், நல்லா டேய், இருக்கீங்களா? டேய், நல்லா இருக்கீங்களா? பாரா. டேய், சாத்திக்கு, பார்த்தாடா. நீ சொன்னது போல இங்கே காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி விழுவான் பாரு. அண்ணன் மகனாச்ச கண்ணு ஏண்டா அத்தைய சிறு வயதுல பார்த்தவன், இப்ப அத்தைய பார்ப்பத பாப்பா வந்தீங்கன்னா அத்திய சரி கண்ணா. இந்த செய்தியை என் தண்டனத்துல போயிட்டு அப்பா அத்தைய பார்த்தேன். சபா சபா ஆமா நலமா இருக்கீங்களா? அடடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா சென்று வரேன். இப்பொழுதுதான் வந்த ஆமா. வந்த உடனே அத்தை பார்த்த உடனே மீண்டும் திரும்பி செல்கிறேன் என்று உரைக்கின்றாயே கண்ணா. இதுவரையிலே என்னை பார்த்தவுடன் ஏதாவது ஒரு சிறு கதை சொல்லுவாய். நீ குழந்தையா இருக்கும் பொழுது அத்தை உனக்கு அழகா கதை சொல்லி இருப்பாங்க. ஆயா வடை சுட்ட கதை, சொல்லு. அப்பா உலக்கி எடுத்து இடிச்ச கதை. சாத்தகி அத்தை என்ன சொல்றாங்க? மகன்கள் அத்தனை பேரும் பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மை. ஆனால் என் மகன்கள் இல்லாத இந்த நேரத்திலே மன வருத்தம். ஆறுதலுக்காக ஒரு சிறிய கதை. சாத்தகி அத்தையா மக்களை பெற்ற மகராசி, உண்மை. ராஜ மாதா, இவர்களுக்கு கதை சொல்லும் அளவுக்கு இந்த கண்ணனுக்கு வயதும் கிடையாது, கிடையாது, தகுதியும் கிடையாது. நான் என்ன அத்தை கதை சொல்றது? கண்ணா, ஆ, ஏண்டா எதையோ மூடி மறைப்பது போல் இருக்கிறதே. இது நாள் வரையிலே நான் தான் உனக்கு கதை சொல்லி கேட்டாய். ஆனால் நான் தான் இப்பொழுது வயது முதிர்ந்து போய்விட்டேன். நீயாவது ஒரு கதை 5 பிள்ளைகளை பிரிந்து மன வேதனையில் இருக்கிறார்கள். ஆகையா உன் அத்தைக்கு மனக்கவலை போக போக அழகான ஒரு சிறிய கதையா தான் போதும். சொல்லு கண்ணா. இந்த 1/2 மணி நேரம்லாம் வர இந்த 2 நிமிஷத்துல முடியற கதையா. சரி வா. சாத்திகே அத்தைய பார்க்கலான்னு வந்துகிட்டே இருந்தேன். ஓ ஆமா வடபதிலிருந்து ஆமா இந்த அஸ்திராபுரம் அஸ்திராபுரம் அத்திய பாப்பா இருக்காங்க. ஆமாண்டா, நடந்தவா வந்தீங்க நடந்தே வந்தேன். சொல்லியிருந்தா வேன் எடுத்தாந்துருப்போம். ஏன்? அதை விட நீ நடந்தே வந்திருக்கலாம். நீ அப்ப வர வழியில ஏத்த பாட்டுக்கார ஏத்த பாட்டை பாடி ஒரு கதை ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏத்த பாட்டுக்காரனா? ஆமா, ஓ ஏத்த இறக்கிறாங்க இப்போ. ஏத்த இருக்கிறாங்கடா. ஓ அப்போ அப்போ அப்பா ஏத்த இறச்சாங்க. ஆமா, ஏத்த பாட்டுக்காரன் ஏத்த பாட்டு பாங்க. பாட்டு பாடி ஒரு கதை சொன்னான். என்ன கதை அது? ஏன்னா அந்த கதையை ஒன்னா சொல்லட்டுமான்னு ஐயோ கேட்டேன். ஏத்த பாட்டுக்காரன் ஏத்த பாட்டுக்கு எதிர்பார்ட்டு உண்டா? அதனால ஏத்த பாட்டுக்கார சொன்ன கதை ஏற்கக்கூடிய கதையாகத்தான் இருக்கும். அதனால ஒரு சிறிய கதையா சாத்திகே மன ஆறுதலுக்காக ஆளுகளுக்காக அவர் சொன்ன மாதிரி சுருக்கமா சொல்ற ஒரு கதையை நான் வந்துகிட்டே இருந்தேன்னா அத்தைய உட்கார வச்சுக்கோமா. வந்துகிட்டே இருக்க சொல்ல ஏத்தக்காரன் ஏத்த அரிக்கிறதுக்கு சாலை போடுறான். பாட்டு பாடின்னு போறான்டா. எப்படிடா? எப்படிமா? கலைப்பு தெரியாம இருக்க. இது வந்து ரவிராமா என்று உன் பேரே சொல்லி அதான் சொல்றானா? ஒன்னே ராகுராமா ஏன்னா வான் பேர சொல்லி யான் பேர சொல்லியா பாடு பண்ணான். சாத்திகி எனக்கு ஒரு சந்தேகம். ஏங்க ஒன்னே ரகுராமா அந்த ராம பக்தனா முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய ஆமா விநாயகர் பெருமான வணங்கணும். ஆமா. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ஆமா. அவன் என்ன ராமரை சொல்றான்? சாத்திகி ஒருவேளை ராம பக்தனாக இருந்தா ஓ, அந்த ஏத்த பாட்டுக்காக ராம பக்தனாக இருக்கக்கூடும். ஆகையா அவன் பாரான் இது வந்து ரவிராமா என்று உன் பேரே சொல்லி அடடா அடடா அடடா. ஏய் சாத்திகி எப்படி கதை? நாவினாலே பாடி இது முன்னே ரவிராமா நீ முன்னே வர வேண்டும். இது நானே ரவிராமா என் நாவினாலே பாடி இது அந்த ரவிராமா என் நெஞ்சில் இறங்கினான். இது ஆயே ரவிராமா எனக்கு ஆறுதலை அப்படியே 30 சாலை
துமுக்குன்னு ஊத்துறான். எங்க போன அந்த கையை காட்டுறான் பாரு. மூடு அத்தை தானே ஊத்துனான். சரி அடப்படம் என்னடா ஆரம்பமே இவ்வளவு அமக்கலமா இருக்கின்றது இந்த பாட்டு 30 சாலை அடிச்சுட்டான். பேசிட்டான். அட மன 30 கால் ஒண்ணு. சரி நம்மளுக்கு என்ன இவன் ஏத்த பாடுகிறேன் ஏத்த பாடுங்க இருக்கானே நம்ம அத்தியை தானே பார்க்க போறோம். சரி 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 நம்ம நடக்கலாம் பாண்ணா இந்த பாட்டு கூட எனக்கு விளக்கம் தெரியல. இப்ப பாண்ணாம்பர் பாட்டு என்னடா பாட்டு பாடுனா? இந்த பாட்டுல தான் மிக முக்கியமான கருத்து கதையை இதெல்லாம் அடடா ஆமா. 30 சாலை அடிச்ச பிறகு பிறகு அடுத்ததாக பாடுனால பாட்டு. ஆமா அந்த பாட்டுல அந்த தான் பாட்டுல இந்த கதை இருக்குதா? ஆமா இந்த கதை இது. இந்த கதையை அப்ப என்ன கதை இது? அப்படியா அவன்தான் சொல்றேன். ஐயோ 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 ஐயோ. 30 ஆள் ஒன்று. ஆமா தமுக்குன்னு கொண்டு தமுக்குன்னு ஊத்துறான். ஊத்து ஊத்து. சரி அவன் ஊத்துறானு இல்ல, 30 படி ஒன்று ஊத்து. சொல்றானே அடுத்த வரி என்ன பாட போறான் அடுத்த வரி என்ன பாட போறானே எனக்கு ரொம்பவும் மனக்குழப்பம். ஏத்த பாட்டாச்சு. எதிர் பாட்டு நிக்க முடியுமா? விறுவிறுப்பா வர போகுது. ஆமா இந்த பாட்டை மீண்டும் அவன் கேட்க நான் செவி அடாடா. அந்த மூங்கிலே மேலே தமுக்குன்னு போட்டு தமுக்குன்னு ஊத்துறான். அவன் ஊத்துறானு இல்ல, இப்ப நான் தண்ணி கொண்டு ஊத்த போறேன். சாத்திக்கு 30 கால் ஒன்றுன்னு சொல்றானே அதுக்கு அடுத்தவர் என்ன பாட போறான்னு பார்த்தா சரி மூங்கில் நிலை மேலே என்று சொல்றான். மூங்கில மேல. ஆமா யோசிக்கக்கூடிய விஷயம். ஆமா, நீ நல்லா இல்ல, ஒரு யாத்த பாட்டுக்காரன் படிச்சிருக்க மாட்டான், படிப்பறிவு கிடையாது. கிடையாது 31 சாலை அரைச்சிட்டான். யர்ஷிதான். மூங்கில் இளங்கேலே. ஆமா அப்படி என்ன இருக்கும்? அப்படின்னு பாடுறான். சரி எனக்கு ரொம்ப ஆர்வம் இவன் என்னடா சொல்ல போறான் இவன் என்ன சொல்ல போறான் என்ன சொல்ல போறானே எனக்கு ஆர்வமா இருக்கு. ஆர்வமா நின்னு கேக்குற கதை. அத்தைய பார்க்கலாம்னு கிளம்பிட்டீங்க. அதுக்கு அடுத்த மாதிரி பாடுறான். என்னன்னு? அந்த மூங்கிலிலே மேலே. தூங்க பணியை தமுக்கு மட்டும் தமுக்கு என்னடா சாத்தியே அவன் சொல்றது கூட இல்லைங்க. ஊத்துறது தான் வேகமா ஊத்துறான். 30 கால் ஒன்று மூங்கில் இளங்கேலே. இந்த மூங்கிலிலே மேலே தூங்கும் பனி நீரை ஆமாங்க. அதாவது ஒரு பனித்துளியாகப்பட்டது இந்த மூங்கிலிலே மேல விழுந்து விட்டால் என்ன இருக்கும்? ஆமா. இத பாடித்து நிறுத்தினான். எவ்வளவு ஒரு கருத்து பாருங்க. கருத்து பாரு. அட யாத்திரை அடிக்கிறவனுக்கு நல்லா கவனிங்க. சூப்பர் அத்தை. அருமையா இருக்கும் கதை. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? இவன் கடைசியில இந்த பாட்டை எப்படி முடிக்க போறான் என்ன சொல்ல போறான் அப்படின்னு நான் ஆர்வமா இருந்தேன். ஆர்வத்தோடு ஆனாங்க கடைசியில அந்த வரி பாடனா என்னடா பாடுறா? எனக்கு அப்படியே அந்த பாட்டோட விளக்கலாம் தெரிஞ்சு போச்சு எனக்கு. என்னென்ன? ஆமா என்னடா பாடுறா? பண்ணா அந்த தூங்க பனியை அந்த தூங்கும் பனி நீரை அவன் வாங்கும் கதிரோனா. சாத்திகே இங்க வாடா இங்க வாடா. இப்ப விளங்குதா? ஒரு பனித்துளியாகப்பட்டது மூங்கில் இலை மேல முத்து முத்துக்களாக இருக்கிறது. இருந்து விட்டால் காலையிலே அதிகாலையிலே கிழக்கு யார் உதைப்பான்? சூரிய பகவான். அந்த சூரியனுடைய ஒளி பட்ட இந்த உடனே பனித்துளி பட்டவுடன் என்ன வரும்? விலகிடும். விலகிடும். ஆமாங்க. சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்லுவாங்க. ஆமா. விலகிடும். அப்ப அந்த சூரியன் அத்த அந்த சூரியன் தெரியுமா? டேய் அத்திக்கு சூரியன் தெரியுமா? ஏய் இருடா இருடா. தெரியுமா? டேய் இப்பதான் அண்ணன் உங்க பையன் கரெக்டா கேக்குறான். சூரியனை நீ பாத்துக்கிறியா? ஏண்டா இவன் கேக்குறானே. தெரியுமா? டேய் அத்த தெரியுமான்னு கேட்டா. இருடா இருடா அவசரப்படாத. சூரியனை தெரியாதவங்க யாருன்னா இருக்காங்களா? அப்ப தெரியுமா? உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய சூரியன். ஆமா. சூரிய கதிர்கள் என்னவா இந்த உலகமே இருள் சூழ்ந்து விடும். ஆமா. இவன் கேக்குறானே ஒரு முண்டத்தனமான கேள்வி கேக்குறானே. அப்ப சூரியனை தெரியுமா? சூரியன் தெரியுமான்னு கேட்டா சூரியனை தெரியும். சூரியன் தெரியுமா? சூரியன் தெரியுமா? ஒன்னாம் கிளாஸ் பையன் கூட சொல்லுவான். காலையில் உதைக்கும் திசை கிழக்கு, கிழக்கு. மாலையில் மறையும் திசை மேற்கு. மேற்கு. சூரியன் தெரியுமா? சூரியன். அப்ப அத்தைக்கு உலக பாமர மக்கள் அனைவருக்குமே ஏன்? சூரிய பகவான சூரியனை பார்த்திருக்கிறாங்க. தெரியும். நீ எல்லாருமே அது எல்லாரும் தெரிஞ்ச கதை தானா? என்ன ஆனா தெரியும்? அத்தைக்கு தெரியுமான்னு கேக்குறேன்.
ஆமா ஏய். அத்தை, உனக்கு சூரியன் தெரியும் தானே? எனக்கு தெரியும்டா. அத்தை நன்றி. எல்லாரும் பார்த்த மாதிரி நானும் சூரியனை பார்த்துருக்கேன் தெரியும். அதிகாலையில் கிழக்க உதிக்கக்கூடிய அந்த சூரியன் மாலையிலே மேற்கு மேற்கு திசையிலே மறைவது உண்டு. அந்த சூரியன் தான் தெரியும் என்னடான்னு கேக்குறாங்க. ஆமா. சரி அதெல்லாம் போகட்டும். நம்மளுக்கு என்ன எது என்ன நடந்தா நம்மளுக்கு என்ன? சரி அத்தியை பார்க்கலான்னு வேகமா அடாடாடாடாடாடா. ஆனா சாத்திகி அடுத்த வரி. இதெல்லாம் பாண்டது கூட கவலை கிடையாது. கவலை கிடையாது. ஆனா அவன் அடுத்து பாண்டாம்பரு என் உடம்பெல்லாம் நடுநடுக்கி ஐயோ நிசப்தமா என் மூச்சில நின்று நான் தெற்கு தினாடி நின்று விட்ட அப்பேற்பட்ட பாட்டை ஒண்ணு பாடினா அண்ணா, இந்த கதையை கேட்கும் பொழுது அடுத்த வார்த்தை என்னன்னு எங்களுக்கு ஆர்வமா இருக்கு. பண்ணா என்ன? அந்த குண்டியம்மன் பெற்ற பிள்ளை. அடடா அடடா அடடா. அத்தை, சாத்திக்கு. குருகுலத்தில் 6 பேரா ஆளு விட்டு நடந்து இந்த பொறுமை. ஏண்டா? மாறேன்டா அவன். சாந்திகி இங்க வாடா. யார் தலையா தாமலம் முடிச்சாரு நான் பார்த்தா. மொனன்னு பேசுறாளுக்கு பாரு. ஐயோ, ஆடா. இந்த பனியில உன் வாயை அடைதா. சக்காது வரு. சாந்திகி நான் சொன்னல மூச்சு நின்றேனே. என்ன பண்ணீங்க? டேய் அந்த யாத்திரை இருக்கிறவன் என்ன பண்ணனா? குந்தியம்மாள் பெற்ற பிள்ளை குருகுலத்தில் 6 பேராம். குஞ்சிமா பெத்த புள்ள குருகுலத்தில் 6 பேராம். ஆனா சாத்திகி 6 பேரா? ஏய் அண்ணன் மாமன் கண்ணன் நானு ஒரு ஏத்தகா அன்னைக்கு தெரிஞ்சிருக்குது. சத்தியமா சொல்றேன் எங்க அத்தைக்கு பிறந்தது 5 பிள்ளைகள் தான் என்று இது நாள் வரையில் நான் இருந்தேன். ஆனா ஏத்த பாட்டுக்காரனுக்கு தெரிஞ்சது 6 பிள்ளைன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுடா சாத்திகி. குந்தமாதேவி பெத்த புள்ள 6 பேரும். ஏண்டா? ஏத்த பாட்டுக்காரன் யாத்த பாட்டுக்காரர் சொன்னது வந்து என்கிட்ட வந்து கதையா சொல்றான்னா என்ன பெத்த புள்ள ஆறுன்னு சொல்றான் பாரு. நீ சொல்லுமா? டேய் அத்தை ஏண்டா? உனக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு நான் பெற்ற பிள்ளைகள் 5 ஆயிரத்தாக்கள் 5 பிள்ளை தான். என்னடா இது? ஆமாடா. அவன் ஏத்த பாட்டுக்காரன் யாரு கதைன்னா சொல்லியிருப்பான். என்ன சொல்றான்? குந்தமாதேவி உங்க ஒருத்தர் மட்டும் தான் இருக்காங்களா? ஓஹோ. இந்த முன்சாமின்னு 3 பேர் இருக்கிறாங்க. நடராஜன் 4 பேர் இருக்கிறாங்க. ஆஹா குந்தி நான் மட்டும் இவங்க மாறி மட்டும் தான் இருக்கிறாங்க. உலகத்துல எத்தனையோ குந்தமாதேவி இருப்பாங்க. சரிடா. ஏத்த அத்தை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். உலகத்தில் நான் மட்டும்தான் குந்தி. என் தந்தை தானா வந்து சூரசன மகாராஜர். நாட்டில் எத்தனையோ பேர் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி அத்தை அதெல்லாம் போகட்டும். அத்தை உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? டேய் நான் பெற்ற பிள்ளைகள் 5 ராஜாக்கள். அப்படியா? ஆமா நிச்சயமாவா? 5 ராஜாக்கள். ஆமா. சரி உங்க பிள்ளைகள் எல்லாம் வந்து நான் வரல கொண்டு விடுறேன். ஏய் நீ என்னைக்கு எங்க வேறல விட எட்டு அந்த அச்சில விடு வேற இல்ல. ஏய் அத்தில உள்ளடா. அத்தை பேரை சொல்லும் போது நான் என்னைக்கு விரல விடுகிறேன். எண்ணிக்கையில. ஆமா சரி அத்தை நான் நல்லா விடுவேன். டேய் எல்லாம் சொல்லணும். ஏண்டா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையா. சரி விடுவன்றது தெரியும். கடவுள் பார்த்தாலும் இல்லை நீ விடு. ஐயோ, தவறா நினைக்காதீங்க. எண்ணிக்கை சொல்வதில் நான் நல்லா எண்ணிக்கையில வெள்ள விடுவேன்னு சொல்றேன். ஆமா இப்படி விடுடா. நல்லா இப்படி விட மாட்டேன். இப்படி விடுறேன். என்னைக்கு சொல்லுங்க அண்ணா. அத்தை முதல் பிள்ளை பேர் என்ன? தர்ம 1. இதுதான் முதல் பிள்ளையா? ஆமா முதல் பிள்ளை. இன்னும் அது 2வது அதே கட்டுது. அத்தை நினைவுபடுத்தி இதான் முதல் பிள்ளையா? டேய் முதல் பிள்ளை தான் அது. ஊரறியா உலகம் அறியா 5 ராஜாக்களில் முதல் பிறந்தவன் தர்மன் தான். தர்மம் தான். சரி இப்ப முதல்ல சொல்லுங்க. தர்ம 1 பீம 2 அர்ஜுன 3 நகுல 4 சகாதேவ 5 ஆறு. வந்துச்சு பத்தியா? டேய் என்ன வந்து போற? என்ன நீ நான் பைத்தியமா பிடிச்சு வச்சே. ஆக 6 வந்ததா இல்லையா? டேய் ஏம்மா நீ சொல்லுமா? ஏய் நிறுத்து. என்னைக்கு ஆக 6 வந்ததா இல்லையா? ஆகன்றது ஒரு குழந்தையா இருப்பா. அத்தை என்ன சொன்னாங்க? டேய் டேய் மீண்டும் நான் சொல்ற மாதிரி வேற விடுறா. சரி விடுங்க சொல்லுங்க அத்தை. தர்ம 1 பீம 2 அர்ஜுன 3 நகுல 4 சகாதேவ 5 ஆக 6 வந்துடுச்சே. 6 புள்ள தானே. ஆக எடுத்து அது சொல்ற மாதிரி ஒரு ஆகன்றது ஒரு குழந்தை எண்ணிக்கைடா. அது ஏன்டா டேய் ஆக டேய் சாதிங்க 5 பிள்ளைகள். சாதிங்க நான் ஆகன்னு சொல்றதுக்குள்ள அது ஒரு குழந்தைய கணக்கு பண்ணிடுறான். சரி நான் என்ன சொல்றேன்னா உனக்கு வேணா அவனுக்கு வேணா எனக்கு வேணா. இப்ப விரல் இருக்குதா? ஆமா இந்த விரல நான் மூடுறேன். சரி இப்ப என்னைக்கு சொல்லுங்க. இப்ப விரல கூட தேவையில்ல. இப்ப விரல 3 அத்தை நல்லா விரல மூடுடா. மூடு டேய் சொல்லுங்க. தர்ம 1 பீம அர்ஜுன நகுல சகாதேவா ஆக 5 குழந்தை தான்டா. டேய் கருத்திலே 5 விரல் தான் இருக்கின்றது. ஆமா
ஆக என்பதை ஒரு எண்ணிக்கையாக எடுத்துக்கொண்டு விட்டேன். ஓ, அப்போ இந்த குந்தி கதை இல்ல. இல்ல, அந்த ஏத்த பாட்டு கதை. ஏத்த பாட்டு கதை. அது வேற குந்தி. சொல்றேன் சொல்றது 5 புள்ள குந்தி கிடையாது. இப்போ அத்திக்கு பண்ணது 5 புள்ளன்றது ஆமா, நிரூபணம் ஆகிவிட்டது. என்ன டேய் இந்த குந்தி வந்து 5 புள்ளக்காரி. ஆமா, அந்த நீ சொல்ற 6 புள்ளக்காரி. அவன் அந்த